அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம், ஞானலட்சுமி குடில், தவயோகி ஆய்வார் சித்தர், சித்தயோகினி பீடம், மன்சூராபாத் கிராமம். இந்த உண்ணாக்கலை உணவில்லாமல் வாழும் யோகமுறை கலை புத்தகத்தினுடைய முதல் பாடம் முதல் 47 பாடம் வரை ஒவ்வொரு பாடமும் மனித வாழ்க்கைக்கு தேவையான ரகசியங்களை நம் வெங்கடேசன் ஐயா அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னத செய்தி தான் இந்த உண்ணாக்கலையின் மூலம் நம் குருநாதர் இனியன் ஐயா உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த கலையை யார் ஒருவர் கற்றுக்கொண்டு பயின்று திறம்பட வாழ்கிறார்களோ அவர்கள் எந்நாளும் அவர்களுக்கு நோய் என்பது அணுகாது. அப்படிப்பட்ட உன்னத நிலையில் அடியேன் வாழ்ந்து சான்றாக உங்களுக்கு நான் பகிர்கிறேன். ஏனென்றால் இந்த உண்ணாக்கலைக்கு நான் வருவதற்கு முன் நிறைய மருந்து மாத்திரைகளை எடுத்து என் உடல் உபாதைகளை எல்லாம் நரக வாழ்க்கையாக இருந்து இன்று இப்பொழுது சமீபத்தில் நான் இந்த 11 மாத காலமாக இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றி இதில் பயிற்சியும் முயற்சியும் கண்டு வெற்றியும் செய்து பல ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து கூட டாக்டரிடத்திலே மருத்துவ சான்றிதழ்கள் எல்லாம் எந்த விதமான நோயும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ற உன்னத தகவல்கள் எல்லாம் சேகரித்து பல வீடியோக்களை நான் அனுப்பியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த கலையை கற்றுக்கொண்டு வாழ்வதனாலே உடல் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கிறது. எப்பொழுதும் இளமை புத்துணர்ச்சியோடு வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் இந்த கலையை கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய நம்பர் 96 26 03 40 55 நம்பரில் தொடர்பு கொண்டு மகிழ்ந்து 6 மாத காலம் வரை ஒருவேளை உணவிலே இருந்து கொண்டு இந்த உள்தூய்மை என்று சொல்லப்படுகின்ற இந்த உண்ணாக்கலையை ரகசியங்களை தெரிந்து கொண்டு ஒருவேளை உணவிலே இருந்து உடலை சுத்தம் செய்து கொள்வதுதான் முக்கிய காரணமாகும். அந்த விஷயத்தை பக்குவமாக தெரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை நரகமல்ல, இங்கேயே சொர்க்கம். எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் அந்த வான்காந்தாள சக்திகளை பெற்றுக்கொண்டு சிறப்பாக ஒரு மனிதன் வாழக்கூடிய அமைப்பு யோகிகள் எல்லாம் வகுத்து கொடுத்திருக்கின்ற சாதனங்கள் சான்றுகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் நமக்கு அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று நல் எண்ணத்தோடும் நல்லுடைய சந்தோஷ விஷயங்களை உங்களுக்கு அடியேன் சொல்ல கடமையாற்றுகின்றேன் என்று கூறி அடியேன் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.